வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஃப்ரீபீஸ், இலவசங்கள் அப்படின்னு இதை நிறைய பேர் சொல்லுவாங்க. ஜென்ரலாக எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது சில அரசியல் கட்சிகள் மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, சில பொருட்கள் சேவைகள் இதை ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில நாட்களாக இந்த ஃப்ரீபீஸ் இது சம்மந்தமாக இந்தியன் மீடியாவில் டிஸ்கஷன்ஸ் டிபேட்ஸ் ஹெவியாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த மேட்டர் இப்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கிடையே போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த ஃப்ரீபீஸ் விவகாரத்தை மேற்கொண்டு நாங்கள் லிசன் பண்ணி எங்களுடைய வேர்டிக்டை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அரசு தேவைப்பட்டால் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த ஃப்ரீபீஸ் இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணலாம், மேற்கொண்டு இதற்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு போகலாம் அப்படின்னும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. சரி, 2013 சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டிக்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் சில முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்கணும். முதல் விஷயம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 முக்கியமான சட்டம். இது கீழே ஒரு அரசியல் கட்சி அவங்க ஃப்ரீபீஸை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது சட்டத்துக்கு எதிரானது கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அதே நேரத்தில் ஒரு தனிநபர் கேண்டிடேட் அவர் அறிவிச்சார்னா அது தவறு, இல்லீகல் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இதை நாம் கவனிக்கணும். அது இல்லாமல் இந்த இலவசங்கள் இருக்கு இல்லையா, இந்த இலவசங்களை கொடுக்கறத மூலமாக மக்களுடைய அந்த வாழ்வாதாரம், அது இல்லாமல் அவங்களுடைய ஒட்டுமொத்த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சமூக பொருளாதார வளர்ச்சி இது மேம்படும் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இதை இந்தியன் கான்ஸ்டியூஷனே சொல்லுது. சொல்லப்போனால் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அந்த அரசு நெறிமுறை கோட்பாடு இதுவே சொல்லுது. கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது, ஒரு டியூட்டி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் வளர்ச்சி இதை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஸோ இந்த ஃப்ரீபீஸ் இதை அறிவிக்கிறதன் மூலமாக மக்களுடைய வளர்ச்சியும் இதில் உள்ளடக்கி இருக்குது அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இதில் டெக்னிக்காலிட்டிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. சரி, இப்போ இந்த ஃப்ரீபி இலவசம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இது இலவசமா அல்லது இதில் பெனிஃபிட் இருக்கா, இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? சில பேர் அந்த டெக்னிக்காலிட்டியை மட்டும் வச்சு ஆர்கியூ பண்ணுவாங்க. இலவசமாக கொடுத்துட்டீங்க, ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்க, ஃப்ரீயாக தான் போகுது, அதனால் அது இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்குமெண்ட் கரெக்டா அப்படின்னு நாம் யோசிக்கணும். ஜென்ரலாக வலதுசாரி சிந்தனையாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இலவசம் கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இன்னொரு பக்கமும் இருக்குது. அரசு நீங்கள் கவனிச்சிங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நிறைய சலுகை தரும், டேக்ஸ் கட் இருக்குது, ரைட் ஆஃப் பண்ணுவாங்க அடிக்கடி, இதையும் நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் நீங்கள் மிடில் கிளாஸ், இந்த மிடில் கிளாஸ்க்குள்ளேயே ஓரளவு வெல்தியாக இருக்கவங்க இவங்களுக்கும் அரசுக்கிட்ட இருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் போய் சேரும் ரெகுலராக. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், ஃபியூல் சப்சிடி. நீங்கள் பெட்ரோல் டீசல் போடுறீங்கல்ல, இதில் பார்த்தீங்கன்னா பணக்காரர் ஏழை எல்லாருக்கும் ஒரே சப்சிடி தான். ரொம்ப பணக்காரங்களும் அதே விலைக்கு தான் டீசல் போடுவாங்க. அந்த டீசல் எங்கே போகும்னா பெரிய காஸ்ட்லி எஸ்யூவி வச்சுருப்பார், அந்த சொகுசு வாகனம், அதுக்கும் அதே விலையில் தான் அவர் டீசல் போடுவார். அப்படி பார்த்தா இதுவும் இலவசம் தான் இல்லையா? ஐஐடி, ஐஐஎம் இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் இதில் படிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு லட்சக்கணக்கில் மானியம் போகும். இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிப்பு முடிச்சு இந்தியாவுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. மனித வளம் வெளியே போயிடுதில்ல, மிகப்பெரிய சொத்தே வெளியே போகுதில்ல, இப்படியும் பார்க்கணும்ல. அப்போ அந்த இலவசம் அப்படின்றத டெக்னிக்கலாக ஃப்ரீயா இல்லை பெய்டா அதை வச்சு பார்த்தா மட்டும் பத்தாது. அந்த சாராம்சத்தை பார்க்கணும், எசன்ஸை பார்க்கணும், அதோடைய மேனிஃபெஸ்டேஷனை பார்க்கணும், அதோடைய அவுட்கமை பார்க்கணும். இன்னொரு பக்கம் இடதுசாரி இந்த சிந்தனையாளர்கள் ஜென்ரலாக இலவசம் அப்படின்னு வரும்போது இதை ஜெனரலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன ஷார்ட் கம்மிங்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அந்த திட்டங்கள் அது அவுட்புட்டாக கன்வெர்ட் ஆகாது, வேஸ்ட் ஆகிடும், லீக்கேஜ் ஆகிடும், கரெக்டான பெனிஃபிஷரிஸ் கையில் போய் சேராது. ஆனால் இதில் நிறைய பேர் இதை சுட்டி காட்ட மாட்டாங்க. ஸோ ரெண்டு சைட்லையுமே இந்த ஒரு விஷயத்தை ஒரு அறிவு சார்ந்து, ஒரு சமூக நலன் சார்ந்து, ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய அந்த நலன் சார்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ 2006, 2011 தமிழ்நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸில் ஹெவியாக ஃப்ரீபீஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க.
இதுக்கு முன்னாடி டிவி செட்ஸ், அதுக்கப்புறம் மிக்சர், கிரைண்டர் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதில் சில பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு கிரைண்டர் மிக்சி இதை ஃப்ரீபியாக மட்டும் நம்ம பார்க்க முடியுமா? இலவசமாக பார்க்க முடியுமா? மிக்சர், கிரைண்டர் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இருக்காது. பெண்கள் வந்து ஃபிசிக்கலாக அவங்க இந்த ஒர்க் பண்ணுவாங்க, அதை அரைப்பாங்க. இந்த இடத்துல மிக்சர், கிரைண்டர் கொடுக்கும் பொழுது பெண்களுடைய சுமையை அது பெரும்பாலும் குறைக்கும். அப்போ இதை வந்து ஒரு இலவசம்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது. புரியுதா? அதே போல் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த லேப்டாப்பை எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாங்க. உதாரணத்துக்கு ஒரு பழங்குடியினர் வாழக்கூடிய ஒரு மலைப்பகுதி இருக்குது. ஒரே ஒரு லேப்டாப்பை வச்சு ஒரு ரெக்கார்டட் கிளாஸ் நடத்தி 100 பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம். அதில் பெனிஃபிட் இருக்கா? எஜுகேஷனாக இல்லை, ஸ்கூலே இல்லை, ஒன்றுமே இல்லை, டீச்சர் இல்லை. அந்த இடத்துல குறைஞ்சபட்சம் அந்த லேப்டாப்பை வச்சு மினிமம் எஜுகேஷனை கொண்டு போகலாமா? அப்போ அதையும் நம்ம ஃப்ரீபின்னு சொல்கிறது சரியாக இருக்காது. அதே நேரத்தில் லேப்டாப்பை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சினிமா பார்க்குறவங்க, அதை என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி தான் பார்க்கணும். புரியுதா சொல்கிறது? அப்போ நம்ம எதை மனசில் வைக்கணும்னா, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு டேஞ்சிபிளாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இன்டெரக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், டைரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவுட்கம் இருக்கணும். மனித வளம், ஹியூமன் கேபிட்டலை அது டெவலப் பண்ணணும். அல்டிமேட்டாக சோஷியல் கேபிட்டலையும் அது டெவலப் பண்ணணும். கண்ட்ரியினுடைய அந்த க்ரோத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மக்கள் மத்தியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டியை குறைச்சி முடிஞ்ச வரைக்கும் ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும். இந்த பாணியில் அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் உண்மையாலே செயல்படுத்துகிற மாதிரி இருக்குது, அவுட்கம் இருக்குன்னா கண்டிப்பாக அதை ஃப்ரீபின்னு சொல்கிறது கண்டிப்பாக நியாயமாக இருக்காது. ஸோ இப்படி தான் நாம் ஒரு ஸ்கீமை ஃப்ரீபியாக அல்லது உண்மையாலே டெவலப்மெண்டல் டூலா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். உண்மையாலே அதில் அவுட்கம் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதை டெவலப்மெண்டல் இன்டர்வென்ஷன் அல்லது டெவலப்மெண்டல் டூல்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஃப்ரீபின்னு கொச்சைப்படுத்துறது சரியாக இருக்காது. நான் சொன்னது போல் இப்படி ஆர்கியூ பண்ணால் இந்த ஹையர் எஜுகேஷன் கொடுக்குற சப்சிடி இதெல்லாமும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அரசியல் கட்சிகள் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகாத விஷயங்கள், டேஞ்சிபிளாக பெனிஃபிட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை அறிவிக்கக்கூடாது. அப்படி அறிவிக்கிறது கண்டிப்பாக எத்திக்கலாக இருக்காது. அதே நேரத்தில் டேஞ்சிபிளாக பெனிஃபிட்ஸை உருவாக்கக்கூடிய ஸ்கீம்ஸை அறிவிக்கிறது கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி அறிவிக்கும் பொழுது டெவலப்மெண்டல் டூல்ஸை கொண்டு வரும்பொழுது அதுக்கு எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் அந்த கட்சி சொல்லணும். இதையுமே சுப்ரீம் கோர்ட் இதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. மக்கள் சைட்லேயும் டெக்னிக்கலாக இலவசமாக வர்றதை எதிர்பார்க்காம நீங்கள் வந்து டெக்னிக்கலாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக வர்றது இந்த மாதிரி எதிர்பார்க்குறது பெட்டராக இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்கூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெட்டர் பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெட்டர் ஆகணும். கவர்மெண்ட் காலேஜஸை பெட்டர் ஆகணும். இன்னும் நிறைய காலேஜஸ் பில்ட் பண்ணணும். ஸ்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். இந்த மாதிரி மக்கள் மத்தியில் இருந்தும் டிமாண்ட் வரணும். அப்போ நேச்சுரல் ஆகிடும் ஃபியூச்சரில் இலவசமாக, அதாவது டெக்னிக்கலாக ஃப்ரீபியாக அறிவிக்காமல் அரசியல் கட்சிகள் அவங்களும் உணர்வாங்க, நம்ம ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக மட்டும் நம்ம அறிவிக்கக்கூடாது, நம்ம லாங் டேர்ம் கோல்ஸை நோக்கி நாம் திட்டங்களை அறிவித்தாதான் மக்கள் மத்தியில் இருந்தோம் அந்த வரவேற்பு இருக்கும் அப்படின்றத அவங்களும் உணர்ந்துவாங்க. அப்போது அரசியல் தலைவர்கள் அல்லாது மக்கள் சைடில் இருந்தோம் அந்த இனிஷியேட்டிவ் வரணும். இது எப்போ வருதோ அப்போ தான் அந்த சோ கால்டு ஃப்ரீபி கல்ச்சரை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ரீபி அப்படிங்கிறத டெக்னிக்கலாக ஃப்ரீயாக போகுதான்னு பார்க்கக்கூடாது, டேஞ்சிபிளாக அவுட்கம் இருக்கா, மக்களுடைய மேம்பாடு, நாட்டினுடைய வளர்ச்சி, இதுக்கு அது செயல்படுதான்னு பார்க்கணும். அதை வச்சு தான் அது ஃப்ரீபியா இல்லை டெவலப்மெண்டல் இன்டர்வென்ஷனா அப்படின்னு நம்மளால் முடிவெடுக்க முடியும். அரசியல்வாதிகள் வாக்கு வங்கிக்காக மட்டுமே, அதாவது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக மட்டுமே சில விஷயங்களை மக்களுக்கு தூக்கி போட்டுட்டு வாக்கை வாங்கிடணும், அடுத்த 5 வருஷம் நாம் ஆட்சி செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது எத்திக்கலாகவும் தவறு, சட்ட ரீதியாகவும் தவறு. நன்றி.